ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். கழுகுகள் 70 வருஷம் உயிர் வாழும். ரொம்பவே மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கும். குறிப்பாக தன்னோட 40வது வயசுல பார்த்தீங்கன்னா, தன்னால் வேட்டையாட முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பிட முடியாத அளவுக்கு உடம்பும் ஒத்துழைக்காது, ரெக்கைகளும் ஒத்துழைக்காது. அது மட்டும் இல்லாமல் கூர்மையான நகங்களும் எதுவுமே ஒத்துழைக்காம வாழலாமா சாகலாமா அப்படிங்கிற டெசிஷனுக்கு தள்ளப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உயரமான மலைப்பகுதிக்கு போயிட்டு கழுகுகள் தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய அழகான ரெக்கைகளை தானே பிச்சு எரிஞ்சு மூக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாறைகள் மீது மோதி ரத்தம் வலிய பார்த்தீங்கன்னா 6 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடூரமா பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த 6 மாசம் கஷ்டப்பட்டாதான் அதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசா ரெக்கைகளா இருக்கட்டும், நகங்களா இருக்கட்டும், மூக்கு பகுதியா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இல்லைன்னா அது எல்லாமே வலுவடைஞ்சு போய் 40வது வயசுலயே செத்துடலாமா, இல்ல அடுத்த 30 வருஷத்துக்கு உயிர் வாழ்றதுக்காக சஸ்டெயின் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரத்தம் வலிய பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப் அனுபவிச்சா மட்டும்தான் 6 மாசத்துக்கு அனுபவிச்சாதான் கழுகுகள் அடுத்த 30 வருஷத்துக்கு ராஜா மாதிரி வானத்துல பறக்க முடியும். இந்த அளவுக்கு கொடூரமான வலியும் வேதனையும் நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்காக நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். கழுகுகளோட லைஃப்ல நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்மளோட லைஃப்ங்கிறது ரொம்ப சிம்பிள். பிரேக்கப்பா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு குப்பைக்காக நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா கழுகுகளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரத்தமும் சதையுமா பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து இருக்கக்கூடிய ரெக்கைகளா இருக்கட்டும், மூக்கு பகுதியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே உடைச்சு எரிஞ்சிட்டு திருப்பி ரீபர்த் எடுத்து வருது பாத்தீங்களா. தன்னைத்தானே ரீபர்த் எடுத்து அதுக்கப்புறம் தான் அடுத்த 30 வருஷத்துக்கு தன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு 30 வருஷத்தை ஓட்டுறதுக்கு ஒரு 6 மாசம் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கு, கஷ்டப்பட்டிருக்கு. வலியும் வேதனையும் உங்களுக்குல நம்மளோட வாழ்க்கையிலையும் இதெல்லாமே கஷ்டங்கள் கிடையாது. இதை ஒப்பிட்டு பார்க்கல நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா இருந்துட்டு இருக்கு. என்னைக்குமே நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லதே நடக்கும்ன்ற நம்பிட்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை, see you tomorrow.